உங்கள் பாஸ்கரன். ஐபிசி தமிழ் வானொலி 29 ஆண்டுகளை பூர்த்தி செய்து தன்னுடைய 30வது ஆண்டு காலடி பறக்கிறது. இந்த வானொலி இத்தனை ஆண்டு காலமாக ஐரோப்பிய மாநிலம், ஈழத்தமிழ் மாநிலம் வேரூண்டி இருப்பதற்கான காரணம் உலகளாவியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள். நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் இந்த வானொலியை இத்தனை ஆண்டுகள் நகர்த்தி செல்கின்றது. உங்கள் இல்லங்கள் தோறும் எங்களுடைய அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், அம்மாமார் வானொலியூடாக உங்களோட உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஊடகம் 30 ஆண்டு காலம் பயணிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியமில்லை. என்னென்னு சொன்னால் ஐரோப்பிய மண்ணிலே ஏராளமான ஊடகங்கள் ஆரம்பித்தன. ஆனால் இன்று அவை எங்கே இருக்கிறன்றே தெரியாத அளவுக்கு போய்விட்டன. ஆனால் இருந்த போதிலும் ஐபிசி தமிழ் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்கின்ற அந்த தாரக மந்திரத்துக்கு ஏற்றவாறு இன்று 30வது ஆண்டில் வந்து நிற்கிறது. இது இன்னும் 300 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டுமென்று சொன்னால் உலக தமிழராகிய உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் ஐபிசிக்கு தேவை. இந்த வானொலியை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த வானொலிக்கு வித்திட்டவர்கள் இந்த இடத்திலே நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அந்த வகையிலே தாசிஸ் ஐயா உட்பட்ட அவருடைய குலாம் அவரோடு இணைந்து இந்த வானொலியை ஆரம்பித்த அத்தனை உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றோம். அதே போன்று இந்த வானொலியிலே பயணித்த ஏராளமான அறிவிப்பாளர்கள் தங்களுடைய உதிரங்களை விட்டு இந்த வானொலியை என்று தூக்கி நிமித்தி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த வானொலியை வெற்றியாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதில் பயணித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் அவ்வளோ பேற்ற பேரையும் சொல்ல முடியாது. ஞாபகத்தில் இருக்கிற பேர்களை சொல்லுகிறேன். எஸ்கே ராஜனண்ணா இதில் ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார். அதே போன்று பிரபா இதில் பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார். சுமதி அக்கா ஒரு பங்கை ஆற்றியிருக்கின்றார். அதே போன்று சாம் பிரதீபன், ரஜிதாக்கா, செல்லத்துறை நாவரசன், ஆரோக்கியநாதன் அண்ணன் போன்ற நிராஜ் டேவிட் அண்ணன், பிரேமண்ணன், சதீஷ் போன்ற ஏராளமாக கௌரியக்கா நிறைய பேர் மைண்டில் வருது. அப்போ இந்த கேமராவுக்கு முன்னுக்கு வந்தோன்னா கொஞ்சம் பாட்டமாக இருக்குது. அதனால் இதில் பயணித்து எந்த பேரை சொல்ல அவருடைய பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காங்க. இந்த ரேடியோவுக்காக எங்களுடைய ஆராய்ச்சியாடிலும் இந்த நபரை கண்டிப்பாக சொல்லணும் சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வாயில் வீணி வடிக்க வைக்கிறது எங்களோட சுதர்சன் சுப்பிரமணியம். சுதர்சனுக்கும் இந்த இடத்துல எந்த நீண்ட காலம் பயணிச்சிருக்கு. அதே போல் சுஜே போன்ற ஏராளமான நல்ல உள்ளங்கள் இந்த வானொலிக்காக பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த வானொலியை இன்று வரையும் மக்கள் மத்தியிலே உச்சரிக்கக்கூடிய அளவு கொண்டு சென்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே நினைத்து பார்க்கின்றேன். அதே போன்று இந்த வானொலி நடாத்துவதற்கு அரசனை தந்து கொண்டிருக்கிற தரப்போகிற எங்களுடைய வர்த்தக பெருந்தகைகள் ஸ்ரீயண்ணா தலைமையில் ஸ்ரீயண்ணா ஃபோன் அடித்து கேட்டாலே உடனே ஐபிசி கண்டு சொன்னால் நாங்கள் இதாக செய்யத்தாண்டாப்பா வேணும் என்று சொல்லி ஸ்ரீயண்ணையோட தொடர்பு கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான ஆட்கள் இந்த வானொலியின் வளர்ச்சியில் பங்காற்றியிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய பிஸ்னஸ்களில் ஏற்பட்ட தாக்கங்கள் காரணமாக பயணிக்காவிட்டாலும் கூட உங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே இதயத்தோடு நெருக்கமாக வைத்து எண்ணி பார்க்கின்றேன். அதே போன்று எல்லாத்துக்கும் மேலாக எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய உறவுகள், அதாவது ஐபிசி தமிழ் நாங்கள் சொல்லலாம், நாங்கள்லாம் இந்த ஐபிசி தமிழருடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இல்லை, உண்மையான உரிமையாளர்கள் நீங்கள் தான். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் சில டெக்னிக்கல் எரர், அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எங்களுடைய வானொலி சில மணி நேரங்கள் இயங்காமல் விட்டால் அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் இந்த வானொலியை எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்கள் நேசிக்கின்றார்கள் என்பதை. அந்த ஒரு குறுகிய நேரத்திலே அந்த வானொலி இயங்காமல் இருக்கின்ற பொழுதுகளிலே நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். இவ்வளவு பேர் இவ்வளவு உன்னிப்பாக எங்களுடைய வானொலியை கேட்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் அந்த தெரியும். என்றால் போல் அடித்து வேலை செய்யலை, என்ன செய்திகள் அடியா அப்படியா அப்படி இப்படி என்ன சும்மா வாங்குறதுக்கு ஐபிசி என்ற எவ்வளவோ அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த உரிமை எடுத்து உரிமையோடு எங்களோட உறவாடக்கூடிய அந்த உங்கள் சொந்தங்களை இந்த இடத்துல தலை சாய்த்து வணங்குகிறேன். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு, பங்களிப்பு இந்த ஐபிசியை மென்மேலும் வளர்த்து செல்லும். அடுத்த ஆண்டு இதை விட பிரமாண்டமாக இருக்கும் 30வது ஆண்டு. நிறைய பிளான்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது ஐபிசி தமிழிலே ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய புதுமுகங்களை உருவாங்கி இருக்கிறோம். நிறைய நேரடி நிகழ்ச்சிகளை உருவாங்கி இருக்கின்றோம். உங்களுடைய மனங்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக இந்த வானொலி உங்கள் இல்லங்களில் நாள்தோறும் உலாவரம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதுவரை காலம் ஏற்பட்ட தடங்களுக்காக உங்களுடைய மனம் வருந்தி கொண்டு மீண்டும் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவையும் பங்களிப்பையும் வேண்டி இந்த 29வது ஆண்டை பூர்த்தி செய்கிறோம். மீண்டும் 30வது ஆண்டு சந்திப்போம். நன்றி உறவுகளே. நீங்கள் தான் ஐபிசி தான் நீங்கள். நன்றி, வணக்கம்.
உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகத்தமிழ் மக்கள் தங்களுடைய இரத்தமும் சதயமாக பார்க்கின்ற ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் தனது 30வது வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த நல்ல பொழுதில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊடகம் 29 வருடங்களாக துணிந்து தனித்துவமாக பயணிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களுடைய வருகையை தொடர்ந்து இது போன்ற பயணங்கள் இடம்பெறுவது என்பது, இந்த சவால்களை சந்தித்து அதை கடந்து பயணங்களை மேற்கொள்வது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அந்த காரியத்தை 29 வருடங்களாக ஐபிசி தமிழ் செய்து கொண்டிருக்கின்றது என்பது மாத்திரமல்ல, வெறும் வானொலியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடகம் இன்று பல பரிமாணங்களில் பயணம் செய்கின்றது, பல்வேறு தளங்களில் பயணம் செய்கின்றது. ஒரே நாளில் 3 மில்லியன் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் தனது அந்த பிளாட்ஃபார்ம்ஸை விரிவுபடுத்தி இருக்கின்றது என்பதெல்லாம் இலகுவான காரியம் அல்ல. இதன் பின்னால் மிகப்பெரிய முதலீடுகள் இருக்கின்றன, அர்ப்பணிப்புகள் இருக்கின்றன, பொதுமக்களுடைய நேயர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்றது, ரத்தம் சிந்துதல் இருக்கின்றது, வியர்வை சிந்துதல்கள் இருக்கின்றன, நிறைய போராட்டங்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஊடகம் இந்த காலச்சூழலுக்குள் இப்படியான தளத்தில் பயணம் செய்கின்றது. அதுவும் தான் கொண்ட குறிக்கோளில் இருந்து சற்றுமே விலகிவிடாத வகையில் பயணம் செய்கின்றது என்றால் இதற்கு பின்னால் நேயர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான காரணி. நான் இன்று கூற விரும்புகின்ற விடயம் அதுதான். நான் முக்கியமாக இன்று நன்றி கூறுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் பயன்படுத்த விரும்புகின்றேன். இந்த 30 வருட பயணத்தில் 12 வருடங்கள் இந்த ஊடகத்தை பொறுப்பு ஏற்று நடத்துகின்றேன் என்கின்ற ரீதியில் நான் நிறைய பேருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக நான் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் ஒரு காலத்தில் இந்த ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் கிட்டத்தட்ட முடிவரும் நிலைக்கு வந்திருந்தது. தனது பயணத்தை முடிக்க வேண்டிய நிலையில் வந்திருந்தது. அந்த நேரத்திலே கந்தையா பாஸ்கரன் தன்னுடைய சொந்த பணத்தில் இந்த நிறுவனத்தை வாங்கி இந்த பிராண்டை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதை பல பிளாட்ஃபார்ம்ஸில் கொண்டு சென்றிருக்கின்றார். என்று 3 மில்லியன் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் இது ஒரு ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சொத்தாக இதை மாற்றி தந்திருக்கின்றார். அதற்காக நான் உண்மையிலேயே அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈழத்தமிழர்களாக அவர்கள் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய நேயர்கள் இந்த ஊடகத்திற்கு நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம் இதுதான். ஐபிசி தமிழின் நேயர்கள் போன்று எந்த ஊடகத்திற்கும் நேயர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி உரிமையோடு இந்த ஊடகத்தை பார்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை, பண்பை, விழுமியங்களை தமதாக கொண்ட நேயர்கள் இவர்கள். ஐபிசி தமிழில் ஒரு சின்ன தவறு நேர்ந்து விட்டால் கூட தங்களுடைய உயிருக்கு நேர்ந்த அவமானமாக அவர்கள் கருதி அதற்கு எதிராக அவர்கள் கிளந்தெழுந்து எங்களை அவர்கள் உரிமையோடு திட்டித்திருக்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதைவிட ஆன்மாக்கள் இந்த ஊடகத்துறைக்காக உயிர் நீத்த 23க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஊடகங்களில் நேசித்த நேயர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த ஊடகத்தில் வந்து எங்களுடன் சேர்ந்து கழித்து எங்களுடைய ஊடகவியலாளர்களை பிள்ளைகளாக பார்க்கின்ற எத்தனையோ நேயர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படியான நேயர்களுடைய அந்த பக்கபலம் இந்த ஊடகத்தை இதுவரை கொண்டு நடத்தக்கூடிய திராணியை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதைவிட இந்த ஊடகத்தினுடைய ஊழியர்கள், இதில் பணியாற்றுகின்றவர்கள் இதை ஒரு பணியாக, ஒரு சம்பளம் வாங்குகின்ற பணியாக மாத்திரம் பார்ப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வீடாக, ஊடகமாக அவர்கள் இதை பார்ப்பதையும் நான் இங்கே கண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் ஏராளமானவர்களை நான் நினைத்து இருக்கின்றேன். இந்த ஊடகத்திற்கு வித்திட்ட தாசிசிஎஸ் மாஸ்டர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அதே போன்று பராபிரபா, இந்த ஊடகத்தை பராபிரபாக்கு எஸ்கே ராஜன், சதீஷ், ஜே பவித்ரா, இது போன்று ஏராளமானவர்கள் இந்த ஊடகங்களை பொறுப்படுத்தி நடத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது துவாரகைக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஊடகத்தை பொறுப்படுத்தி தனியாக நின்று ஒரு இதை நடத்தியதற்கு நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற ராஜனுக்கு, இலங்கையில் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற ராஜனுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று ஏராளமானவர்கள் தங்களுடைய வியர்வைகளையும் இரத்தங்களையும் சிந்தி இந்த ஊடகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த 30வது வருடத்தில் ஏராளமான
திட்டங்களுடன் இந்த ஊடகத்தை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் புதிய பாய்ச்சல் ஒன்றை பாய்வதற்கு தயாராக இந்த ஊடகத்தை உருவாக்குவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே நேயர்கள், நீங்கள் இணைந்திருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்களை ஒரு மிகுந்த சவால்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் பொருளாதார ரீதியாக ஒரு ஊடகத்தை நடத்துவது என்பதும், வியாபாரங்கள் விளம்பரங்களின் ஊடாக ஊடகங்களில் விளம்பரம் விடுவதை குறைத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய புயலாக வந்து எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு ஊடகத்தை கொண்டு நடத்துவது என்பது மிகுந்த சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டது. எனவே அதை தாண்டுவதற்கான, அந்த தடைகளை தாண்டுவதற்கான உத்வேகத்தையும் ஆலோசனைகளையும் நீங்கள் தர வேண்டும். உங்களுடைய தமிழ் உறவுகள் தர வேண்டும். அதை கடந்து உங்களுடைய பிரார்த்தனைகளில், உங்களுடைய சமூக கலந்துரையாடல்களின் பொழுது இந்த ஊடகங்கள் பற்றி பேசுங்கள், இந்த ஊடகங்களை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் இந்த ஊடகங்களுக்குள் வந்து இந்த ஊடகங்களில் எங்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பணியும் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நன்றி கூறுவதுடன் மாத்திரம் நின்றுவிடாது, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாளை, ஒரு சந்தோஷமான நாளை வந்திருக்கிறோம். ஐபிசி தமிழ் வானொலி 29 வருடங்களை கடந்து 30வது ஆண்டில் காலடி பதிக்கின்றது. இது ஒரு சந்தோஷமான உணர்வுபூர்வமான தருணம். இந்த தருணத்தில் நானும் இந்த ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பதை இட்டு பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கின்றேன். இந்த தாயகத்தையும் புலம்பெயர் தேசத்தையும் இணைக்கும் இந்த சிறந்த உறவு பாலத்தில் இந்த வானொலியில் பணிபுரிந்த பலரின் பங்களிப்பு தான் உன்னதமாக இருக்கின்றது. இந்த இணைப்பு மிகச்சிறந்த ஒரு இணைப்பு. மனிதநேயம் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட இந்த புலம்பெயர் தேசங்களையும் தாயகத்தையும் இணைக்கும் மிக உன்னதமான பணியினை நிறைவேற்றிய எங்களுடைய பணியாளர்கள், முன்னைய பணியாளர்களும் தற்போது பணியாற்றி உணர்வுபூர்வமாக தங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் இந்த வெற்றியை அடைவுக்கு மிக முக்கியமான காரணத்தாக இருந்தவர்கள் அவர்கள். ஆகவே இந்த பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன். அதே நேரம் எங்களுடைய நிறுவன தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அதை பொறுப்படுத்த காலப்பகுதியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் உதவியை மேற்கொண்டு வந்தார். அதே போல் எங்களுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு நிராஜ் டேவிட் அவர்கள் அவருடைய அன்பான ஆலோசனைகளும் வழிநடத்தல்களும் எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு பேருதவியாக இருந்தது. இந்த வெற்றி நடை 30வது ஆண்டில் கால் பதிக்கும் எங்களுடைய ஊடகம், இந்த வானொலி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த இணைப்பை, புலம்பெயர் தேசத்தையும் தாயகத்தையும் இணைக்கும் ஒரு அற்புதமான உன்னதமான பணியை மென்மேலும் ஆற்ற தாயத்தில் சார்பிலும் எங்களுடைய பணியாளர்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. லண்டனில் ஐபிசி வானொலி தனது முதலாவது ஒலிபரப்பை ஆரம்பித்த நாள் நேற்று போல இருக்கின்றது. ஆனால் 30 ஆண்டுகள் கடந்து விட்டன என்பதை இந்த நாள் நினைவூட்டும் பொழுது அதனை நம்ப முடியாமல் இருக்கின்றது. ஆனால் காலத்தின் சக்கரம் அதனை நம்பித்தான் ஆக வேண்டும். என்று ஐபிசி வானொலிக்கு 30வது அகவே நிறைவு என்ற செய்தியை சொல்கின்றது. லண்டன் வக்ஸ்ஹோல் இடத்தில் இந்த வானொலி ஆரம்பிக்கப்பட்ட போது புலம்பெயர் நாடுகளின் தமிழர்களின் பரப்பில் அச்சு ஊடகங்கள் இருந்த காலத்தை ஒலி ஊடகத்திற்காக மாற்றிய ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டது. புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை தமிழர்களின் பரப்பில் அச்சு ஊடகங்கள், ஒலி ஊடகங்கள் என தனித்துவமான தடங்கள் இருந்தன. அதிலும் தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு என இந்த தளங்களில் இன்னொரு தனித்துவமான வரலாற்று தடம் இருக்கின்றது. அந்த வகையில் 94 பரிசில் தைப்பொங்கலுடன் உருவாக்கப்பட்ட இளமுரசு நாளிதழும் சரி, 96 ஜூன் 9 ஆகிய இன்றைய நாளில் லண்டனில் ஆரம்பித்த ஐபிசி தமிழ் வானொலிக்கும் தனித்துவமான பதிவுகள் உண்டு. எந்த ஒரு வானொலிக்கும் அதன் நேயர்களே பெரிய பலமாக இருப்பது வளமையான விடயம் என்றாலும், ஆனால் ஐபிசி வானொலியை பொறுத்தவரை நேயர்கள் அல்ல, அதன் உறவுகளே அதற்கு இன்று வரை பலமாக உள்ளார்கள்.
ஐரோப்பாவில் இயங்கிய ஈழத்தமிழர்களின் வானொலி குரலான ஐபிசி தமிழ் டயஸ்போரா என்ற புலம்பெயர் மக்களின் உறவு பாலமாக ஆரம்பத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் ஒலித்திருந்தாலும் இந்த வானொலி நெருக்கடியான காலகட்டத்தில் தனது எல்லையை தமிழர் தாயக பகுதிக்கு விரிவாக்கியது இன்னொரு வரலாற்று தடம். அதனை நீங்களே அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் அன்றைய காலத்தில் உண்மை செய்திகளை அறிய சைக்கிள் டைனோமோக்களை இயக்கி ஐபிசி கேட்ட ஒரு காலகட்டம் குறித்த பெருமையான சிலாகிப்பு இன்று வரை உள்ளது. அது இந்த 30வது ஆண்டிலும் நினைவுகூரத்தக்கது. இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மத்திய கிழக்கு என ஐபிசியின் சிற்றலை ஒலிபரப்பு எல்லாம் பிரத்யேகமாக தனது ஒலிபரப்பை கொண்டிருந்த காலமெல்லாம் வரலாற்றின் பொற்காலம். 1960களில் டிரான்சிஸ்டர் எனப்படும் தொழில்நுட்பத்தின் வரவால் கையில் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு சிறியதாகவும் சிறிய மின்கலங்கள் அதாவது பேட்டரியின் உதவியுடனே இயங்கும் வானொலி பெட்டிகள் உருவாகியதும் வானொலியின் புழக்கம் மக்களிடம் அதிகமான போது உலகில் பட்டி தொட்டி எங்கும் வானொலி சேவைகள் புதுப்பொலிவு பெற்றன. இது வானொலியின் வரலாற்று தடம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கை நடந்த மறுவரிடத்தில் உருவான ஐபிசி வானொலியின் பிறப்புச் சான்றிதழின் வரலாறு வித்தியாசமானது. அதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனை மீண்டும் சொல்வது அரைத்த மாவை அரைப்பது போல. ஐபிசி என்ற குறியீட்டுக்கு இந்த 30 ஆண்டு காலம் ஒரு தனித்துவ வரலாறு உள்ளது. அதனை உறவுகள் அறிவீர்கள். இந்த வரலாற்றின் அடித்தளமே ஐபிசியின் வானொலி தான். ஏற்கனவே சொல்லினது போல இந்த டிரான்சிஸ்டர் தொழில்நுட்பத்தின் வானொலித்துறை புரட்சியெல்லாம் இப்போது அருங்காட்சியகம் அளவுக்கு சென்று விட்டது. ஏனென்றால் இப்போதெல்லாம் இந்த டிரான்சிஸ்டர்களை யாரும் கேட்பதில்லை. இப்போது சிற்றலை ஒலிபரப்புகள் எல்லாம் வழக்கொழிந்து விட்டன. டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் வானொலி காலம் கடக்கின்றது. அதிலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செய்திகள் எல்லாம் விரவி வரும் நிலையில், வதந்திகளும் பொல்லாப்பு செய்திகளும் பெறும் நிலையில் ஐபிசி வானொலி தனித்துவமாக தனது உறவுகளுக்கு இன்று வரை சேவையில் உள்ளது. அதுவும் இந்த 30 ஆண்டில் பெருமையுடன் நினைவு கூறத்தக்க ஒரு விடயம். ஐபிசி வானொலி நீண்டு வளர்க, வாழிய. ஆழிப்பேரலை காலம் முதல் முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை, ஏன் கடந்த வருடம் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளி காலம் வரை ஐபிசியும் துடித்தது. அதன் பின்னர் அது களப்பணியில் இறங்கியவையெல்லாம் வரலாற்று பதிவுகள் தான். இதேபோல தேசியம் சார்ந்த குரலாக ஐபிசி இன்று வரை இருப்பதால், அது வானொலியாகட்டும் இல்லை என்றால் அது இணையதளமாகட்டும், எந்த ஐபிசி தளமும் இந்த தேசியம் சார்ந்த குரலாக இன்று வரை இருப்பதால் காய்த்த மரத்திற்கு கல்லறி விடுவது போல அரசியல் அந்தகாரிகளுக்கு இந்த குறியீடு உவப்பானதாக இருப்பதில்லை, அரசியல் மாபியாக்களுக்கும் உவப்பானதாக இருப்பதில்லை என்பதால் தான் அவ்வப்போதெல்லாம் ஐபிசிக்கு வசைபாடல்கள் வந்தாலும் இந்த வசைபாடல்கள் எல்லாம் மறுபுறத்தே ஐபிசி தேசியத்திற்காக நிற்கின்றது என்பதற்கான வாழ்த்து செய்திகளாகவும் மாற்றக்கூடியவை என்பதை இன்றைய இந்த 30வது ஆண்டு அவையில் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம். தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போரட்டும். ஐபிசி ஆள்போல் தலைத்து அறுபோல் வேறு ஒன்றி 100 ஆண்டு காலம் தொடர இன்றைய நாளில் வாழ்த்துகிறேன். ஐபிசி தமிழ் வானொலியின் 29 ஆண்டுகளை நிறைவு செய்து 30வது ஆண்டில் காலடி பதிக்கின்றோம். இந்நாளில் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், எம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எம்மோடு தோளோடு தோள் நின்று பக்கபலமாக ஐபிசி தமிழ் வளர்ந்து செய்வதற்கு எமக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற, விளம்பரம் தந்து கொண்டிருக்கின்ற எம் வர்த்தக பெருந்தகைகளுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆதரவும் அனுசரணையும் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும், நீங்கள் தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்வோம். எங்களோடு பக்கத்தில் இருந்து வேலை செய்கின்ற அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், கலைஞர்கள் இவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. எமது ஐபிசி தமிழ் நாம் முன்னின்று எமது நம்பிக்கையோடு வேலை செய்வதற்கு, எமக்கு பின்னின்று உறுதுணையாக எமக்கு ஆலோசனையும் ஆதரவும் தருகின்ற நிறைவேற்று பணிப்பாளர் நிராஜ் டேவிட்டன் அவர்களுக்கு நன்றி. அத்தோடு ஐபிசி தமிழின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இவர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இருப்பதனால்தான் நாம் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எமது நிறுவனத்தை நாம் கொண்டு செல்வதற்கு
உறுதுணையாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். நாம் தொடர்ந்து பல ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். இன்னும் எங்கள் ஊடகம் தொடர்ந்து உலகம் பூராவும் இன்று போல் என்றும் எல்லோர் மனங்களிலும் நிலைநிறுத்தி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐபிசி தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஐபிசி தமிழ் வானொலி 29வது அகவை திருநாளை கொண்டாடுகின்றது. 29 ஆண்டுகளை கடந்து 30வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே ஐபிசி தமிழ் வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை ஐபிசி தமிழ் வானொலியூடான எனது பயணம் என்பது கிட்டத்தட்ட 9 வருடங்கள், அதில் 8 வருடங்கள் வானொலியூடான பயணம். நிச்சயமாக நேர்களோடு பேசுவது, நேர்களோடு தொடர்பு கொள்வது மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த ஐபிசி தமிழ் வானொலி நிர்வாகத்தினருக்கும் அதே நேரத்தில் நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நானும் மகிழ்வடைகின்றேன். ஐபிசி தமிழ் வானொலியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். ஐபிசி தமிழ் வானொலி 29 ஆண்டினை நிறைவு செய்து 30வது ஆண்டிலே கால் தடம் பதிக்கிறது. இந்த தருணத்திலே ஐபிசி தமிழ் வானொலியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். ஐபிசி தமிழ் வானொலிக்கும் என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் வானொலிக்கும் எனக்குமான இந்த உறவு என்பது ஆரம்பித்தது 2019ஆம் ஆண்டு. 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஐபிசி தமிழ் வானொலியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு தொகுப்பாளராக, அறிவிப்பாளராக வந்து அதற்கு பிறகு ஒரு அணியை வழிநடத்துகின்ற அணித்தலைவராகி இப்போது முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அத்தனை வளர்ச்சி படிகளையும் ஐபிசி தமிழ் என்பது கூடவே இருந்திருக்கிறது. ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர் கரண் அண்ணா, அதே போன்று நிறைவேற்று பணிப்பாளர் நிராஜ் அண்ணா, முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜன் அண்ணா, ஆரம்பத்திலே ஐபிசி தமிழ் வானொலியினுடைய பணிப்பாளராக பணியாற்றிய சதீஷ் அண்ணா உட்பட எல்லோருடைய பங்கும் என்னுடைய வளர்ச்சியிலும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் ஒரு அறிவிப்பாளராக வந்து இன்றைக்கு முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு தந்த சந்தர்ப்பம், என்னுடைய திறமையின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, அதே போன்று நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவு தான் இன்றைக்கு ஐபிசி தமிழ் வானொலியிலே என்னை இந்த நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கிறது. எனவே உங்களுடைய இந்த விமர்சனங்களாக இருக்கலாம், ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் பாராட்டுகின்ற அந்த தன்மை, அதே போன்றும் ஏதாவது ஒரு சிறிய தவறு நடந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் பிளவிட்டுட்டோம் என்று சொன்னால் அதை உடனடியாக சுட்டி காட்டுகின்ற அந்த தன்மை எங்களுடைய நேயர்கள் இருக்கிறது. நாங்கள் அவர்கள் எங்களை ஒரு அறிவிப்பாளராக, ஒரு தொகுப்பாளராக பார்க்கிறதை விட தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் எங்கள் மீதான அக்கறை என்பது அவர்களுக்கு அதிகம். அதே போன்று ஐபிசி தமிழ் வானொலி என்பது அவர்களுக்கு, ஐபிசி தமிழுக்கு வானொலிக்கும் அவர்களுக்குமான அந்த பிணைப்பு என்பது இன்றைக்கு 29 ஆண்டுகளாக ஐபிசி தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐபிசி தமிழ் வானொலி ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன தொழில்நுட்ப தடங்கள் வந்தால் கூட அவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய நாளே இயங்காதது மாதிரியாக எத்தனையோ அழைப்புகள் எங்களுக்கு வரும். அப்படியாக ஐபிசி தமிழுக்கும் அவர்களுக்குமான அந்த பிணைப்பு என்பது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. எனவே ஐபிசி தமிழ் வானொலியோடு இத்தனை காலம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் வானொலிக்கான உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இதுவரைக்கும் ஐபிசி தமிழ் வானொலியை கொண்டு வந்திருக்கிறது. அதே போன்று ஐபிசி தமிழ் வானொலியினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கின்றவர்கள் தாசிசிஎஸ் மாஸ்டர்ல இருந்து அதற்கு பிறகு ஐபிசி தமிழ் வானொலியோடு இணைந்து பயணித்த எத்தனையோ மூத்த அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய காலப்பகுதியில், இப்போது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் ஆரம்பத்தில் இருந்த அறிவிப்பாளர்கள் உட்பட இன்றைக்கு என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாருமே இளையவர்கள். நாங்கள் எல்லாருமே இளையவர்கள். இந்த இளைய ஒரு அறிவிப்பாளர் கூட்டம் உங்களை ஐபிசி தமிழ் வானொலியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் வானொலிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். ஐபிசி தமிழ் வானொலி உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக தொடர்ந்தும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்கின்ற தன்னுடைய அந்த இலக்கை சிரமேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஐபிசி தமிழ் வானொலியினுடைய வரலாறு என்பது எப்படியான ஒரு வரலாறு என்றது. எனவே அப்படியாக ஒரு பெருமை கொண்ட ஐபிசி தமிழோடு பயணிப்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஐபிசி தமிழ் வானொலிக்கு இனிமையான
இனிமையான வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து ஐபிசி தமிழ் வானொலி உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக தொடர்ந்தும் இன்னும் பல ஆண்டுகள் 30 அல்ல 300 அல்ல 3000 ஆண்டுகள் பயணித்தாலும் சந்தோஷம்தான். எனவே அப்படியாக ஒரு பெரும் பணியாற்ற வேண்டும். எங்களுடைய உலக தமிழர்களுக்கு இன்னும் இன்னும் சிறந்த சேவையாற்ற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஐபிசி தமிழ் வானொலியில் இன்றைக்கு எத்தனையோ பேர் எங்களுக்கான வழிகாட்டிகளாக இதிலே பயணித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய குரல்கள் இந்த வானொலியிலே ஒலித்திருக்கிறது. புதியவர்களுக்கான களத்தை தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் வானொலி தந்து கொண்டிருக்கிறது. இவை தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் வானொலி இன்னும் புதியவர்களை அறிமுகப்படுத்தும், புதியவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஒரு நல்ல தமிழ் வானொலியாக. தமிழ் எவ்வளவு தூரம் ஏனைய வானொலிகளிலிருந்து நாங்கள் வேறுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த தமிழ் என்கின்ற ஒரு விஷயம் நாங்கள் ஐபிசி தமிழ் வானொலியிலே பாவிக்கின்ற முடிந்த அளவுக்கு எவ்வளவு ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்து நல்ல தமிழ் வார்த்தைகளை கதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஐபிசி தமிழ் வானொலியில் இருக்கின்ற அறிவிப்பாளர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஐபிசி தமிழ் வானொலியும் ஒரு தனித்துவமாக பயணித்து கொண்டிருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஐபிசி தமிழ் வானொலி என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு தன்னகத்தை பல வரலாறுகளை கொண்டிருக்கிறது. உறவு பாலமாக ஆரம்பித்த இந்த ஐபிசி தமிழ் வானொலி இன்று வரைக்கும் அந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறது. என்றைக்குமே தன்னுடைய வரலாற்று கடமைகளில் இருந்து ஐபிசி தமிழ் வானொலி தவறப்போவதில்லை. அதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். எனவே ஐபிசி தமிழ் வானொலிக்கு இனிமையான வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஐபிசி தமிழ் வானொலிக்கும் எனக்குமான பந்தம் என்கின்றது ஒரு 7 வருடங்கள் தான். 29 வருடங்களில் இந்த 7 வருடங்கள் என்கின்ற ஒரு சிறிய காலப்பகுதியில் ஐபிசி தமிழ் வானொலியோடு இணைந்து பயணித்தமையை இட்டு நான் இன்றைக்குமே பெருமைப்படுவேன். இன்றைக்கு இந்த களத்தில் இருந்து நாளைக்கு இல்லாமல் போனால் கூட இந்த ஐபிசி தமிழ் வானொலியோடு பயணித்த அந்த தருணங்கள் என்பது இன்றைக்குமே மறக்க முடியாத தருணங்களாக, பெருமை மிகு தருணங்களாகத்தான் இருக்கும். எனவே மீண்டும் மீண்டும் ஐபிசி தமிழ் வானொலிக்கு இனிமையான வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது ஐபிசி தமிழினுடைய 29வது பிறந்த நாள் ஆண்டு. 29 ஆண்டுகளை கடந்து 30வது ஆண்டிலே ஐபிசி தமிழ் வானொலி பயணிக்க இருக்கிறது. இந்த 30 ஆண்டுகளிலே ஐபிசி தமிழ் உங்களுடைய வீடுகளில் ஒரு உணர்வாக, ஒரு உறவாக உங்களோடு பயணித்திருக்கிறது. உங்களுடைய வாழ்வினுடைய சந்தோஷம், துக்கம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களோடு பயணித்திருக்கக்கூடிய, உங்களுடைய ஒரு உறவாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழுக்கு, அதனுடைய ஒரு அங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் இந்த தருணம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. ஐபிசி தமிழுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஐபிசி தமிழினுடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல இன்னும் பல ஆண்டுகள் ஐபிசி தமிழ் உங்களோடும் எங்களோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்ற மகுட வாசகத்திற்கு அமைவாக ஐபிசி தமிழினுடைய 30வது ஆண்டுக்குள்ள நாங்கள் கால் தடம் பதித்திருக்கிறோம். 30 ஆண்டு கால பயணம் என்பது சாதாரண பயணம் கிடையாது. நிறைய பணியாளர்கள், நிறைய அன்பர்கள், நிறைய நேயர்கள், நிறைய வானொலி உறவுகள் எல்லோருடைய அந்த கூட்டு பயணம் என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் வாரது என்பது மிகப்பெரிய ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய ஒரு குரலாக உலகம் முழுவதுமாக இந்த ஐபிசி தமிழ் வானொலி தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது. அந்த தடத்திலே நாங்களும் எங்களுடைய பங்காளிகளாக நாங்களும் இருக்கிறோம் என்பதில் எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐபிசி தமிழ் வானொலிக்கு. ஐபிசி தமிழ் வானொலி தன்னுடைய 30வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது. உண்மையிலேயே 30 ஆண்டு கால பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல. இந்த பயணத்தில் எங்களோடு துணை நின்ற அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இத்தனை காலமும் எங்களோடு கூட பயணித்த ஐபிசி தமிழ் வானொலிக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஐபிசி தமிழ் வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மொழி எனும் சொல்லும் போது வெறும் சொற்களாக மட்டும் அது அமைந்து விடாது. மொழி என்பது ஒரு இனத்தினுடைய உயிராக இருக்கிறது, ஒரு தலைமுறையினுடைய அடையாளமாக இருக்கிறது. தமிழினுடைய இனிமையையும் தமிழினுடைய உணர்வையும் கடத்தக்கூடிய ஒரு விடயமாக ஐபிசி தமிழ் வானொலி முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. உலக வாழ் தமிழ் மக்களுக்காக, அதுவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடம் அவர்கள்
அவர்களுடைய இதயங்களுக்கும் அவர்களுடைய இல்லங்களுக்கும் கொண்டு சேர்த்து 30 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி 30 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் வானொலிக்கு இறுக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அழகான ஒரு பயணத்தில் ஒரு சிறிய பகுதியாக ஒரு அறிவிப்பாளராக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கும். அதுபோன்ற இந்த 30 ஆண்டுகள் மட்டுமல்லாது ஐபிசி தமிழ் வானொலி பல தசாப்தங்களாக ஐபிசி தமிழ் வானொலியினுடைய ஒலி குரல் எல்லா இடத்திலையும் பரவ வேண்டும், ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே வாழ்த்துக்களை ஐபிசி தமிழ் வானொலிக்கு மீண்டும் அப்படியே 30வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். 29வது ஆண்டை கடந்து 30வது ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் ஐபிசி தமிழுக்கு எங்களது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் வானொலிக்கு 29வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் வானொலியானது இந்த 30வது ஆண்டை கால் எடுத்து வைக்குது. ஸோ அதை நினச்சி நாங்களும் பெருமைப்படுறோம். அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதால நாங்கள் எங்களோட வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக காணப்படும் ஐபிசி தமிழ் வானொலிக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் வானொலியானது மேலும் பல ஆண்டுகள் தமது சேவையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். இது 30வது ஆண்டுக்குள் இந்த ஆண்டு கால் பதிக்கின்றது. இந்த ஊடக பரப்பின் ஊடக வானொலியாக விளங்குகின்ற இந்த வானொலி தொடர்ந்தும் தனது சேவையை மேலும் சிறக்க செய்ய எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு இந்த 30வது ஆண்டிலும் ஐபிசி வானொலியானது சிறந்து ஓங்கி வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். வணக்கம், நான் லக்ஷனா. 30வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஐபிசி தமிழ் வானொலிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஐபிசி தமிழ் வானொலிக்கு 30வது அகவை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் மதுசா. ஐபிசி தமிழுக்கு 30வது அகவை தின வாழ்த்துக்கள்.